Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Realme தரப்புல இருந்துட்டு அவங்களோட அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனான Realme X50 Proன்ற இந்த புது ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So Realme X50 Pro. So இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆயிருந்த Realme X50ன்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு அப்கிரேடட் ப்ரோ வேரியன்ட் தான் வந்துட்டு இந்த Realme X50 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரொசஸரோட வந்துட்டு இது லான்ச் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் வந்துட்டு கூடிய சீக்கிரமாக அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. சைனாவில் லான்ச் பண்ண அடுத்த சில நாட்கள்லேயே இல்லைனா சில வாரங்கள்லேயே வந்துட்டு இந்தியாவுக்கும் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் Realme X50 வந்துட்டு இது வரைக்கும் இவங்க இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரல. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி Snapdragon 765Gன்ற இந்த ஒரு ப்ரொசஸரில் வந்துட்டு அந்த ஸ்மார்ட் ஃபோனை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு 5G மாடம் வந்துட்டு இன்டிகிரேட்டடாகவே அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்க அதை எடுத்துகிட்டு வரல. ஆனால் கூடி சீக்கிரத்தில் Realme X50 இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு Snapdragon 730G இல்லைனா 720Gன்ற இந்த ரெண்டு சிப்செட் கொண்டு ஏதாவது ஒரு வேரியண்ட்டை தான் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஆனால் இந்த ஒரு Realme X50 Pro நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு டவுன்கிரேட் பண்ணியும் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா சைனாவில் என்ன தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G வேரியண்ட்டில் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணாலும் இந்தியாவுக்கு வரும்போது அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தான் அவங்க வந்துட்டு பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா 4G வெர்ஷன் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா Snapdragon 865 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் 5G மாடம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால இவங்க வந்துட்டு 4G வேரியண்ட் வந்துட்டு ஈஸியாக இங்கே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த ஒரு Realme X50 Proன்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 865 சிப்செட் கொண்ட ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்துட்டு இந்தியாவுக்கு இங்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா AnTuTu பெஞ்ச்மார்க்ஸில் வந்துட்டு லிஸ்ட் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ அந்த AnTuTu பெஞ்ச்மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் RMX 2071 இந்த பேரில் வந்துட்டு லிஸ்ட் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ அதோடைய ஸ்கோர்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 5,74,000 ஸ்கோர் வந்துட்டு இது பண்ணியிருக்கா அப்ராக்ஸாக. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்கோர்ஸ் வச்சு நம்மளுக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் என்ன கிளியராக தெரியுதுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோனாக வந்துட்டு கண்டிப்பாக இருக்க போகிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட முழு கிரெடிட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக Snapdragon 865 தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்டாக வந்துட்டு இது வந்துட்டு இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை இந்த ஸ்கோர்ஸை நம்ம பார்த்ததுக்கப்புறமா. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் Snapdragon 865 லான்ச் ஆக போகிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்துட்டு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிவைசஸாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே சொன்ன மாதிரி Snapdragon 865 இந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் வந்துட்டு Realme X50ல நீங்கள் எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி ஒரு டியூவல் பஞ்ச் ஹோல் நாட்ச் வந்துட்டு இருந்து அதில் வந்துட்டு டியூவல் செல்ஃபி கேமரா வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இங்கே Realme X50 Proவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக்ஸ் பிரகாரம் வந்துட்டு வெறும் இங்கே வந்துட்டு ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாட்ச் தான் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் செல்ஃபி கேமராவோட தான் இது வரப்போகிறதா வந்துட்டு லீக்ஸ் மூலியமாக வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை இல்லைன்றது இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கன்ஃபார்மான விஷயம் என்னென்னா இது வந்துட்டு 865 இந்த ஒரு ப்ரொசஸரோட வரப்போகுதுன்றது இப்போதைக்கு கன்ஃபார்மான விஷயம். ஆனால் இந்த கேமராஸாக இருக்கட்டும் இல்லை டிஸ்பிளேவாக இருக்கட்டும் அண்ட் அதோடைய மற்ற ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு எந்த ஒரு விஷயமே வந்துட்டு லீக்ஸ் மூலியமாகவும் வந்துட்டு வெளியே வரல. அதே நேரத்தில் அஃபிஷியலாக கண்டிப்பாக வெளியே வரல. ஸோ அந்த மீதி ஸ்பெக்ஸ் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமரா ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா செட்டப் வந்துட்டு Realme X50ல பார்த்தா அதே மாதிரி பேக் கேமரா செட்டப் தான் நம்ம இந்த X50 Proலையும் வந்துட்டு பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா அந்த 64 மெகா பிக்சல் கேமரா வந்துட்டு சாம்சங் சென்சர் பதிலாக வந்துட்டு இங்கே சோனியோடைய IMX 686 இந்த ஒரு சென்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது தவிர்த்து வேறு எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் வந்துட்டு இங்கே கேமரா ரெசல்யூஷன்ஸ்லையும் சென்சர்ஸில் வந்துட்டு இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வந்துட்டு இவங்க எப்போ எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்குள்ளே இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு
மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்பு வந்துட்டு பெறும்ன்றது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே நேரத்தில் வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் நேரம் சந்திக்கிறேன் கைஸ். until then signing off from Sandeep.